மக்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே அந்த எலிஃபென்ட் கேம்பை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவல் தான் இந்த பகத்ரா வைல்ட் லைஃப் சஃபாரின்ட்டு அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்தால் மேப் போட்டு தான் வரணும். நானும் மேப் போட்டு தான் வந்தேன். இன்னொன்று மேப் போட்டு வரதான் நீங்கள் வந்து எப்படின்னா வைல்ட் லைஃப் சஃபாரின்னு போட்டுருவாங்க. வைல்ட் லைஃப் சாஞ்சுரின்ற அதை போட்டு போயிட்டாங்க. நான் அந்த வைல்ட் லைஃப் சாஞ்சுரின்னு போட்டு போயிட்டேன். அது என்னென்னா அந்த சஃபாரி லாட்ஜ் இருக்குல்ல, அங்கே போயிடுச்சு. அப்புறம் அங்கே சொன்னாங்க இங்கே 1 ஹவர் மெயின் ரோட்டில் இருக்குன்னாங்க. சரி, அப்புறம் இங்கே வந்துட்டேன். நான் வந்தது பாருங்கள், இங்கே எவ்வளோ வண்டி நிற்குது. இன்னைக்கு லீவ் டேஸில் உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் கிடையாது, லீவு நாள், மழையும் கிடையாது. அதனால் இங்கே வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது. டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு வந்து 650 ரூபா அதுமாதிரி வருது, சார்ஜஸ் வருது. வந்து உங்களுக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நான் முன்னாடியே வந்துட்டேன். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாம் பார்த்தா கடையே இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து ரெஸ்டாரண்ட்டு, பாரு அப்படி தான் இருக்குது. அப்புறம் சின்ன கடை ஒன்று இருந்துச்சு, அதில் மீல்ஸ் சாப்பிட்டேன். வெறும் குழம்பு மீன் வறுவல் அதான் கொடுத்தாங்க, வேறு எதுவும் கிடையாது. தயிர் சாதம் கேட்டால் வெறும் தயிரே கிடையாது தான், காயெல்லாம் கிடையாது. வெறும் ஊறுகாய்னு சொல்கிறேன், வெள்ளரி பிஞ்சு. அடுத்து வெள்ளரி பிஞ்சு சின்ன துண்டு, ஒரு வெங்காயம் ஒரு துண்டு, அடுத்தது லெமன் ஒரு துண்டு, அவ்வளோதான். மீன் குழம்பு. அது மீன் குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் வறுவலோட கொடுத்துட்டாங்க. ரொம்ப இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. இங்கே பஸ் இருக்குன்னாங்க, ஜீப்பெல்லாம் புக் ஆகிடுச்சுன்னாங்க. இங்கே டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்கள்ஸ். இங்கே வந்து டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ கூட்டம். பஸ்ஸு ஒன்று தான் இருக்குது, ஜீப்பு ஒரு 2-3 ஜீப்பு இருக்குது. ரொம்ப கஷ்டம். நம்ம சிங்கிள்னால வந்து அப்படியே ஒரு டிக்கெட் எடுத்துட்டாங்க ஸ்டெப்ட்டு ஈஸியாக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க டக்குன்னு ஜீப்பில். இல்லைனா நமக்கு டிக்கெட்டே கிடச்சிருக்காது. திரும்பி இங்கே தங்கியிருக்க மாதிரி இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் வர மாதிரி இருக்கும். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வர மாதிரி இருந்திருக்கும். பரவாயில்ல விடுங்க, வந்தாச்சு. சஃபாரி முடிச்சுடும் நல்லபடியாக. சரிங்களா? ஓகே மக்கள்ஸ், லக் இருந்தால் நிறைய அனிமல்ஸ் பார்ப்போம். சரிங்களா? இப்போ தான் சஃபாரி ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் என்ட்ரி ஆகிறோம், கேட்டுக்குள்ளே. எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு. அதாவது இந்த இடத்துக்கு இனிமேல் நம்ம ரெகுலராக அங்கே சைடு தான் போகும்போது முளை தப்பக்காடு தான் ரெகுலராக போயிட்டுருக்கோம். இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த சைடு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிரும். வாங்க எப்படின்னு பார்ப்போம் மக்கள். உள்ளே வந்தோன்னா ஒரு அழகான லேக், நல்லா பசுமையாக இருக்க இடம் வந்து அப்படியே. இந்த லேக்கில் வந்து யானை அப்படி இல்லைனா புலி, கரடி தண்ணி குடிக்க வரும்பாங்க. அதுக்காக இங்கே ஸ்டோப் பண்ணி படிக்கிறாங்க வண்டியை. இப்போ கொக்கு தான் இருக்குது. எல்லாம் பீக்காக்கா எங்கே இருக்குன்னு தெரியல மக்கள்ஸ். நம்ம ஊரில் நிறையா இருக்குது, அதெல்லாம் நிறையா பார்த்தாச்சாங்க. இது எல்லாமே பத்ரா லேக்கு மக்கள்ஸ். வண்டி எடுத்து 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ தான் ஒரு 3 மான் பார்த்தோம். இங்கே டைகர் ஸ்பாட் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. டைகர் ஸ்பாட்டிங் ஒன்றுமே காணோம். இருந்தாலும் பார்ப்போம் வாங்க. ஒரு நல்ல ஒரு டஸ்கர் இருக்குது. இந்த ஜீப் கார் கிட்டக்கே போக மாட்டாரு, என்னன்னு தெரியல. அவ்வளோ தூரத்தில் இருக்குது டஸ்கர், பெருசு. இங்கே என்னென்னா மானே காணாதீங்க, மானே இல்லை. வெறும் இந்த காட்டெருமை தான் இருக்குது. இன்ஜன் காரு ஒரு யானை இருந்துச்சு, அவ்வளோதான். மக்கள் சஃபாரி முடிச்சுட்டு இப்போ தான் வண்டியில் ஏறுறோம். செம்ம இருட்டு இந்த ஏரியாவே. அப்படியே டைம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ டைம் 6:00 ஆகிடுச்சு. எத்தனை மணிக்கு வண்டி எடுத்தாங்கன்னா ஒரு 4 மணிக்கு வண்டி எடுத்தாங்க. 3:30 மணி தான் ஓப்பன் வந்து உங்களுக்கு கவுண்ட்ரு. டிக்கெட் வந்து 643 ரூபா டிக்கெட்டு. அதாவது நம்ம போனது வந்து ஜீப்பில் போனோம். பஸ்ஸுனால் கொஞ்சம் குறையும் போல இருக்குது. ஆனால் வந்து ஒரே ஒரு யானை தான் பார்த்தோம். எல்லாம் அந்தளவுக்கு ஒன்றுமே பார்க்க முடியல. லக்கை பொறுத்தா இருக்குது பார்க்குறதெல்லாம். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சிக்மங்களூர் போகிறோம். இப்போ டைம் வந்து 6:45 ஆச்சு. டைமிங் பாருங்கள். சிக்மங்களூருக்கு வந்து 2 மணி நேரம் 18 நிமிஷம் போட்டிருக்கு. 9 மணிக்கு தான் போய் சேருன்னு போட்டிருக்கு. கடுப்பாக வந்து நமக்கு ட்ராவல் பண்ணுறது. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது ஒரு நாளைக்கு.
சரிங்களா? சரி, நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு இன்னும் ரூம்லாம் புக் பண்ணல. போகிற வழியில் எங்கே ரூம் கிடைக்குதோ அங்கே போய் தங்கிக்க வேண்டியதான். என்ன கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 83 கிலோமீட்டர், 2 மணி நேரம் கட்டுது. ரோடே சரியில்லை எங்கேயும், ரொம்ப மோசமாக இருக்கிற அளவுக்கு. ஏன்னா மழை பெய்யலாம், ரெகுலராக மழை பெய்யாது, ரோடு வீணாக போயிடுது இங்கே. சரி விடுங்க, நம்ம அப்படியே போயிட்டு ஒரு ஸ்பாட்டில் எங்கேயாச்சும் நிப்பாட்டெலாம் போகிறது கிடையாது. நல்லா டயர்டு, ஏன்னா வண்டி நல்லா குலுங்கி, பின்னாடி சீட்டு நமக்கு நல்லா குலுங்கி எடுத்துருச்சு பயங்கரமாக அந்த சஃபாரி போனது. அதனால் நேராக எங்கே ரூம் கிடைக்குதோ அங்கே தங்கிட்டு காலைல மீட் பண்ணுவோம். சரிங்களா? முடிஞ்சால் நைட் மீட் பண்ணுவோம், அப்போலாம் காலைல மீட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே மக்கள்ஸ், இங்கே சிக்மங்களூர் வந்தாச்சு. வரும்போது லைட்டாக மழை பெஞ்சு, மணி வந்து இப்போ கரெக்டாக 9 ஆச்சு கரெக்டாக வந்து. ஏன்னா வந்து ரூம் தேட வேண்டியதை வச்சு 2-3 இடத்துல பார்த்தேன், ரூம் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சூப்பராக கிடச்சிச்சு ரூமு, பட்ஜெட்டில். டக்குன்னு ரோடை கிராஸ் பண்ணோம், பார்க்கிங் கிடையாது, வண்டி வெளியே தான் நிற்கும், ரோட்டில் நிற்கிது வண்டி வந்து. இப்போ நைட்டு பேக்லாம் வச்சுட்டு வந்து தான் எங்கேயாச்சும் பார்க்கிங் பண்ணணும் வண்டியை. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நல்லாயிருக்கு ரூம் வந்து. விஜயலக்ஷ்மி கம்ஃபோர்ட்ஸ் டீலக்ஸ் லாட்ஜ்னு போட்டிருக்கு. கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாளைக்கு காலை சீக்கிரம் எழுந்திரிக்கணும் நம்ம வந்து, அதெல்லாம் சிக்கல். ஏன்னா லிஃப்ட் இருக்குது, 3rd ஃப்ளோர் தான் நமக்கு ரூம் வந்து. நல்ல பெரிய லாட்ஜுங்க இது, நிறைய ரூம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய ரூம்ஸ் இருக்குது. நம்ம 3rd ஃப்ளோர் இருக்கோம், அதாவது 308 இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்தாச்சு, நல்ல டயர்டு வேறு. ஜஸ்ட் ரூம், சேர் இருக்குது, இந்த இடத்துல சேர் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. கபோர்டு நமக்கு தேவையில்லை, பயன்படுத்துகிறதே இல்லை கபோர்டு. இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே இருக்குது, உட்காந்துக்கிட்டு தான் போல இருக்குது. இங்கே நெருக்கமான ரூம் தான் உங்களுக்கு. இது நம்ம சிங்கிள் தானே தங்குறோம். இது விண்டோ, நமக்கு திறக்கவே மாட்டோம், கிளைமேட் கூலிங்காக இருக்குது. டிவி பார்க்க மாட்டோம், என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் வாஷ்ரூம், ஹீட்டர் இருக்குது மேலே, எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஷவரு, வெஸ்டர்ன் கிளாஸ், வாஷ் பேஷன் இருக்குது. இன்னும் டவல் சோப்பெல்லாம் தரல நமக்கு, இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கூட்டம், பயங்கர கூட்டம், எல்லா இடத்துலையுமே வந்து ரூம்ஸ் ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. அதனால் வந்து சீசனில் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக இருக்குது எல்லா இடத்துலையுமே இப்போ. சரி மக்கள்ஸ், நம்ம அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். ஓகேங்களா? காலையில் மீட் பண்ணுவோமா? ஓகே மக்கள்ஸ், பாய், குட் நைட். குட் மார்னிங் மக்கள்ஸ், இனிய காலை வணக்கம். சரிங்களா? காலையில் நீங்கள் சீக்கிரம் எழுந்திச்சிட்டோம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் சீக்கிரம் எழுந்திச்சி கிளம்புறோம். 7 மணிக்கு எழுந்திச்சி. இப்போ டைம் வந்து 7:45 ஆச்சு. 7:45 கரெக்டாக கிளம்பிட்டோம். வெல்கம் டு சிக்மங்களூர். காஃபி, சிக்மங்களூர்னாலே காஃபி தான் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி எஸ்டேட்டு, டீ, ஹில் ஸ்டேஷன், இதமான கிளைமேட்டு, ரொம்ப கூலிங் கிடையாது. ஊட்டி மாதிரிலாம் பயங்கர நடுக்கம் கூலிங்லாம் கிடையாது, நல்ல ஓரளவுக்கு இதமான கூலிங்கு, நல்ல தூக்கம், நல்ல லாட்ஜ். இது வந்து பார்த்திங்கன்னா விஜயலக்ஷ்மி கம்ஃபோர்ட்ஸ் டீலக்ஸ்னு போட்டுருக்காங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் தான் அதிகம் உங்களுக்கு, லாட்ஜ் தான் அதிகம் உங்களுக்கு. எல்லாமே ரெஸ்டாரண்ட், பாரு, ஹோட்டல்ஸ் எல்லாமே அதிகம், பிரியாணி கடை எல்லாமே இருக்குது இங்கே வந்து. வண்டி நாரி போச்சு, வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு சூப்பர் ஸ்பாட்டுக்கு போகிறோம். செமையான இடம் உங்களுக்கு. ஏன்னா வந்து சிக்மங்களூர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் பத்தாது, 2 நாள் வேணும் உங்களுக்கு. ஏன்னா வந்து தூரம் எல்லாமே. சிக்மங்களூர் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக சோக் ஃபால்ஸ் போகணும். சோக் ஃபால்ஸ் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த எலிஃபென்ட் கேம்பு, அடுத்து பத்ரா வைல்ட் லைஃப் செஞ்சுரி, அதை முடிச்சுட்டு வந்தாலும் நைட்டு 9 மணி ஆகிடும். இங்கே சாயந்தரம் அந்த வைல்ட் லைஃப் செஞ்சுரி போனீங்கன்னா நைட் ஆகிடும் வரதுக்கு. அப்படிலாம் காலையில் போயிட்டு அந்த எலிஃபென்ட் கேம்ப் முடிச்சுட்டு ஜோக் ஃபால்ஸ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா சாயந்தரம் வந்துடலாம் உங்களுக்கு. 2 நாள் வேணும். அதனால் வந்து நம்ம 2ஆக பிரித்து போடுறோம் வீடியோ வந்து. ஜோக் ஃபால்ஸ் தனி வீடியோவும், அந்த எலிஃபென்ட் கேம்ப் தனி வீடியோவும் போடுறோம். ஏன்னா எலிஃபென்ட் கேம்ப் ரொம்ப நேரம் வந்துச்சு நமக்கு வீடியோ, அதனால் தனிக்கு வீடியோ போடுறோம். அடுத்தது பத்ரா, அப்புறம் இங்கே லோக்கல் சுற்றி பார்க்குற முக்கியமான மட்டும் தான் போகிறோம். சரிங்களா? செம்மையான ஸ்பாட் போகிறோம், அதெல்லாம் அப்படியே ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் மக்கள். சரிங்களா? சரி வாங்க, அப்படி வண்டி எடுத்து கிளம்புவோம். நம்ம இப்போ வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான், ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவலு. நல்ல ஒரு பீக் பாயிண்ட் வந்து அது. இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து உள்ளதுலேயே ஹைட்டான இடம், கர்நாடகா ஸ்டேட்லேயே ஹைட்டான இடம் இந்த இடம் தான் உங்களுக்கு. அதனால் வந்து காலையிலே கிளம்பிடுவாங்க. ஏன்னா 10 மணிக்கு மேலே பயங்கர டிராஃபிக்கு. ஊட்டிக்கு எப்படி தொட்டப்பட்டாவோ அது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு முள்ளங்கிரி பீக் பாயிண்ட்டு, அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. அங்கே ஒரு கோயிலும் இருக்குது, அப்படியே நம்ம கோயிலை பார்த்துட்டு போகிறோம். முன்னாடி வண்டியில் பார்த்தீங்கன்னா இல்லையா, அங்கே பாருங்கள், ஜாலியாக ஃபுல்லாக சின்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான் போல இருக்கலாம். ஸ்கூலாக காலேஜான்னு தெரில, ஜாலியாக போயிட்டு ஜீப்பில். இங்கே முக்கால்வாசி ஜீப் எடுத்துக்கிட்டு நல்லது எப்பொழுது வந்து உங்களுக்கு பாருங்கள். ஓட்டாக் பண்ணலாம் பார்த்தா வெட்டி போயிட்டுருக்காங்க அப்படியே ஜம்முன்னு. வீடியோ எடுக்க டாட்டா காமிக்கிறாங்க அப்படியே நமக்கு.
அவங்களாம் ஜாலியாக இருக்காங்க பாருங்க. ஏன்னா காலேஜ் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால ஜாலியாக இருக்காங்க. நம்மளும் அப்படி தான் இருந்தோம், எல்லாருமே அப்படி தான் காலேஜ் படிக்கும்போது ஜாலியாக இருப்போம். பாருங்க ஜாலியாக டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க நமக்கு அப்படியே. அப்பா ஸ்பீட் பிரேக்கரு. இந்த ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு நம்ம அப்படியே. இது வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து, ஒரு 1/2 hour ட்ராவலு. இன்னொன்று நல்லா இருக்கும் இந்த இடம் வந்து. நம்ம ஊட்டி டு கூடலூர் போகிறோம்ல, அந்த ரோடு மாதிரி சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் எஸ்டேட்டு, மரம், பெரிய பெரிய மரங்கள், பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே காஃபி எஸ்டேட் தான் அதிகம் உங்களுக்கு இந்த சிக்மங்களூரில். ஃபேமஸே காஃபி தான் உங்களுக்கு. நல்லா ஒரு இதமாக இருக்கும் கிளைமேட்டு. சம்மரில் வெயில் தாக்கிடும், அது வேறு விஷயம். இந்த மாதிரி நேரத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கூலிங் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாதெல்லாம். சரி நம்ம ஸ்பாட்டுக்கு போய்டுவோம் சரிங்களா? ஏன்னா டைம் குறைவாக இருக்குது. இன்றைக்கி வந்து தான் ரூமை செக் அவுட் பண்ணுவோம் நம்ம 11 மணிக்கு சரிங்களா? ஓகே, இங்கே வந்தாச்சுங்க. இங்கே வந்தோன்னே பாருங்கள் பயங்கர கூட்டம். இங்கே எவ்வளோ வண்டி நிற்கிது. ஐயோ, கீழே கோயில் இருக்குது, சிவன் கோயில். என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது, நல்லா காற்றடிக்குது. சிவன் சிலையை பாருங்கள், ஃப்ரெண்டில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் சிவன் சிலை, சிவன் கோயில். அவ்வளோ பேர் இங்கே வராங்க. இங்கே இப்படி தான் பீக்கு மேலே ஏறணும். கோயிலுக்குள்ளே போகிறோம், யாருமே கோயில் இல்லை. ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது தர, அப்படியே செம்ம ஜில்லுன்னு இருக்குது. இங்கே மேட்டு போட்டுருக்காங்க, அதுக்காகவே யாருமே இல்லை. பாருங்க, ஃபோட்டோகிராஃபி அலோடு இல்லையா இங்கெல்லாம் வந்து, யாருமே இல்லை. சாமி பேர் போட்டிருக்காங்க பாருங்க. உள்ள சிவன் இருக்காரு. நம்ம சாமி கும்பிட்டு. கர்நாடகாவில் ஃபுல்லாகவே சிவன் கோயில் தான் இருக்குது, பஞ்சமே இல்லை சிவன் கோயிலுக்கு. எல்லா சிவன் லிங்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்கம் உருவம் இருக்கும், கண் மூக்கெல்லாம் போட்டு மீசை எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க சிவன் கோயிலில். இங்கே சின்ன கோயில், நல்லா ஃபேமஸான கோயில் தான் போல இருக்குது. இங்கே யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் காலைல கோயில் போய்ட்டு வரோம். நல்லது தான் விடுங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக பயணம் பண்ணிகிட்ருக்கோம். பயணம் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு, நமக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல். அது வரையும் நல்லது தான். செம காற்று. வாங்க அப்படியே பீக்கு இங்கே பக்கம் தான், 1 கிலோமீட்டர் மேலே ஏறுவோம் போயிட்டு. நம்ம ஜீப்பில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ மேலே ஏறுறதுக்கு. கார்லேயும் போகலாம், ஜீப்லேயும் போகலாம். நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னா ஜீப்பில் போயிட்டுருக்கோம். நல்லா மிஸ்ட்டு பத்தாவதுக்கு ஜீப்புக்கார புகையை அள்ளி தரலாம். பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அப்படியே பாருங்க. காரும் போகலாம் அந்த இடத்துல. ஃபுல்லாக மிஸ்ட்டு செமையாக இருக்குது பாருங்க. எவ்வளோ டிராஃபிக்கு, எவ்வளோ கூட்டம். கார்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு உங்களுக்கு. இங்கே எல்லாமே காரு உள்ள ஓரளவுக்கு. ஜீப்பில் வர்றது நல்லது. மிஸ்ட்டு பயங்கர மிஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு. நல்ல மிஸ்ட்டு. இது உள்ளே தான் போகணும் நம்ம. நல்ல மிஸ்ட்டு. நான்லாம் வந்து நார்மல் டிஷர்ட் தான் போட்டு வந்துருக்கேன். குளிர்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையா, ஸ்கர்ட்டு போட்டு வந்துட்டுருக்கு. என்ன தான் பண்ணுறது? விடுங்க, உள்ளே போவோம். அப்படியே உள்ளே ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது. காற்று நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குது அப்படியே. சிக்மங்களூர் தான். இதுதான் உள்ளதில் ஹைட்டான இடம் கர்நாடகாவில் ஸ்டேட்லேயே. இதுதான் மிக உயரமான இடம். எவ்வளோ ஹைட்டுன்னு தெரில, 6,000 feet வரைக்கும் நினைக்கிறேன் ஃப்ரம் த சீ லெவல். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பயங்கர மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரில. நல்ல காற்று பயங்கரமாக அடிக்குது சூப்பராக. அப்படியே இன்னும் மேலே ஏறணும். அப்படியே செமையாக இருக்குது. நம்ம பாருங்க ஜர்க்கின்னு எதுவுமே போடல, ரவுண்ட் டிஷர்ட் அவ்வளோதான் சரிங்களா? எல்லாருமே ஜர்க்கின் போட்டுருக்காங்க, போடல. இதை தாண்டி ஊட்டியெல்லாம் பார்த்தாச்சு நம்ம. ஊட்டியில் கிளைமேட் வாங்கியா இருக்கும்போது பயங்கரமாக சொல்லுங்கள். நல்லா மிஸ்ட்டு மேலே ஏறணுமா, அதில் தெரியல, நமக்கு ஒன்றுமே தெரியல. அதெல்லாம் உண்மையாக நினைக்கிது. அப்படியே நல்லா மிஸ்ட்டு கவர் ஆகிட்டே இருக்கு. நல்லா ஊரடியாக நம்ம இங்கே ஏறி வந்தாச்சு மக்கள்ஸ். எல்லாம் செம்ம காற்று இங்கே. அப்படியே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்து. இங்கே மணி 9 தான் ஆகுது. காலையிலே கிளம்பி வந்துடுறாங்க நிறைய பேர். பயங்கர கூட்டம் இங்கே.
இங்கேயும் கோயில் இருக்குது. என்ன கொடுமையாக இருக்குது. இவ்வளோ ஹைட்டில் கோயில். அவ்வளோ பேர் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. நம்மளும் போவோம் உள்ள. பாருங்க, இந்த இடத்துல கோயில். செப்பெல்லாம் அவுத்து போட்டு வச்சாங்க. கோயில் உள்ள கோயில் இருக்கு. சில்லுன்னு இருக்கு தரையெல்லாம். இங்கே ஃபோட்டோகிராஃப் நாட் அலோடு. ஆஃப் பண்ணிவிடும். யாருமே இல்லை. பாருங்க கோயில். என்ன கோயில்? லிங்கம். இங்கேயும் லிங்கமா? ஜாலியாக ஓடுறாங்க. அப்படியே நம்மளால விட முடியல. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. வந்து இங்கே ஸ்கூல் நேம் கிரிநகர், பெங்களூர். ஓகே மக்கள்ஸ், இங்கே முள்ளங்கிரி போயிட்டு வந்தாச்சு. செம்ம ஸ்பீக்கு, செம்ம ஸ்பாட்டு. வண்டியை இங்கே போட்டு போயிடுங்க எப்பொழுதுமே. இங்கே வந்து சரிங்களா, வண்டி இங்கே பார்க்கிங் இருக்குது கீழே. அதான் கீழே பார்க்கிங் போட்டு ஜீப்பில் போயிடுங்க. இந்த வண்டியில் ஜீப்பில் போயிடுங்க. அதான் நல்லது. உள்ள செம்ம ஸ்லோப்பு, செம்ம டேஞ்சரு. நானே வண்டியை கீழே போட்டு தான் போனேன். செம்ம இடம் இருக்குது. உண்மையில் செம்ம ஒர்த்து. எங்கே போனாலுமே இந்த ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வராங்க. பெங்களூர் பசங்க நிறைய பேர் வராங்க. நமக்கு பசி தாங்க முடியல. மணி 10 ஆகிடுச்சு. இங்கே வர சீக்கிரம் வந்துருங்க முன்னாடியே. ஏன்னா வந்து வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இங்கே ரொம்ப கஷ்டம். இங்கெல்லாம் வந்து இப்போ இங்கே சாப்பிட்டேன் இட்லி. இந்த அக்காடெல்லாம் இட்லி சாப்பிட்டேன். இட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வைக்கிறாங்க பாருங்கள். சைஸாக வித்தியாசமாக இருக்கும். அது சட்னி, சாம்பார், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அடுத்த ஸ்பாட்டு போகிற மக்கள். சரிங்களா, ஓகே. இங்கே ஜெரி ஃபால்ஸ் போகிற வழியிலே இந்த ஒரு ஃபால்ஸ் இருக்குது. பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். செம்மையாக மக்கள்ஸ். நம்ம அடுத்ததாக வந்து ஜெரி ஃபால்ஸாக வந்திருக்கோம். ஜெரி ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஜீப்பில் தான் போகணும். ஃபுல்லு ஆஃப் ரோடு தான் உங்களுக்கு. அந்த ட்ராவலே அருமையாக இருக்கும். ஜீப் வந்து ஒரு 800 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இல்லை ஃபால்ஸ் வந்தோம்னா குளிக்க முடியாது. தூரத்துலேருந்து ஃபால்ஸை பார்த்து நல்லா அழகாக ரசிக்கலாம். அந்த லேயராக இருக்கும் ஃபால்ஸு. அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்புனோம்னா அங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் வரும். ஹெபி ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நம்ம போகிறோம் அடுத்தது. அந்த இடம்னா உங்களுக்கு அதுவும் ஜீப்பில் தான் அழைச்சிட்டு போவாங்க. ஜீப்பில் கொஞ்சம் நேரம் அழைச்சிட்டு போய்ட்டு மீதி தூரம் நடந்து போகணும். நம்ம ட்ரக்கிங் தான் போகிற மாதிரி இருக்கும். காட்டுக்குள்ளே அந்த காஃபி எஸ்டேட் இருக்குல்ல, அதில் போகிற மாதிரி இருக்கும். உண்மையிலே வந்து நல்லா அழகாக இருக்கும். சின்ன பாலம் இருக்கும். அழகாக நீரோட்டம்லாம் இருக்கும். சூப்பராக இருக்கும். அதில் ட்ரக் பண்ணி நடந்து போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கிளைமேட்டுமே வந்து நல்ல ஒரு மைல்டாக கூலிங்காக இருக்கும். சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு. கிட்டக்க போனவுடனே நமக்கு அழகாக அந்த நீரோட சத்தம் வந்து பயங்கரமாக இருக்கும். கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஹைட்லேருந்து கொட்டணும் தண்ணி வந்து உங்களுக்கு. அதனால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த ஃபால்ஸில் கொட்டு தண்ணி பார்த்தீங்களா, தண்ணி வந்து சுத்தமான தண்ணி. மேலே மலைகளில் மூலிகையிலேருந்து வர தண்ணி உங்களுக்கு. நம்ம ஊரில் எப்படி குற்றாலம் சொல்லுவோம், அது மாதிரி வந்து சூப்பரான வாட்டர் வந்து உங்களுக்கு. போயிட்டு நல்லா ஜம்முன்னு குளிக்கலாம் ரொம்ப நேரம். செம்மையான ஸ்பாட்டு. என்ன ஒன்று, மதியானம் 3 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அந்த ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு. அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ட்ரக் பண்ணி நடந்து வரணும் கொஞ்சம் தூரம் நீங்கள். அதனால் வந்து 3 மணிக்கெலாம் அவங்க க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த சிக்மங்களூர் பொறுத்த வரையும் ஒரு நாள் பத்தாது உங்களுக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் தங்கினா தான் எல்லா இடத்தையும் நம்ம அப்போ தான் சுற்றி பார்க்க முடியும் மக்கள்ஸ். சரிங்களா, நான் சொன்ன விஷயம் எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் உங்களுக்கு.